இல்ல பிரதர், லோன் சரண்டர் பண்ணணும்ன்றது இல்ல. வீடியோ எதுக்கு எடுக்கிறீங்க? நான் வீடியோ எடுக்க எனக்கு ரூல்ஸ் இருக்கு. லோன் வந்து இந்த கஸ்டமருக்கு நசி இத புடி, நீ லோன் போட்டு கொடுத்து நாலாவது நீ வீடியோ எடு, தள்ளி நீ வீடியோ எடு. நாலாவது டியூ மூணாவது டியூ இந்த கஸ்டமர் பணம் இல்ல, இப்பதான் வந்திருக்காங்க. சரி, அவங்க இப்ப நீங்க ஆர்பிஐ ரூல்ஸ் படி 7 மணிக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றீங்களா? இவங்க ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் நான் வர போறாங்க. நாளை தான் இங்க வரணும். இந்த இடத்துக்கு நீங்க எதுக்கு வரீங்க? அவங்ககிட்ட கேளுங்க, ஃபோன் பண்ணி எடுத்துட்டாங்க. இல்ல ஃபோன் எடுக்கல. சரி சரி, ஆர்டிகேஷன் லெட்டர் இருக்கா? புரியல. ஆர்டிகேஷன் லெட்டர் இருக்கா? ஃபோன் எப்படி நான் நம்பர் வரேன். சார் இங்க கஸ்டமர் இப்பதான் வந்திருக்காங்க. நம்ம பணம் இல்லையாமா? ரோட்ல போறவங்க முஸ்லீம்காரங்க வந்து ஒருத்தங்க வந்துட்டு இந்நேரத்துக்கு ஏன் வரீங்க? மக்கள் ஜன முன்னேற்ற கழகம் முஸ்லிம்னு ஒரு முறை சொல்லாதீங்க, யாருன்னு விசாரிங்க ஃபர்ஸ்ட். மக்களுக்கு மக்கள் தான் உதவி. ஆனா இருங்க இருங்க, பிரச்சனை இல்ல. ஆனா இது பிரச்சனை இல்ல. உங்க மாதிரி ஆளுங்க இவங்க மிரட்ட முடியும். ஓரமா நில்லுங்க, ஓரமா நில்லுங்க. ஆனா லாரி வந்து ஓரமா நில்லுங்க. சொல்லிட்டோம்னா ஒத்துக்குவாங்களா? கடமை கட்டத்தை ஒத்துக்குவாங்களா? ஏன் அப்படி பேசுறீங்க? எப்படி நீங்க உங்களுக்காக தானே பேசுறாங்க. டெத்துக்கு போயிட்டேன், சரி வர முடியல, சூழ்நிலை கண்டா சொல்லுங்க. சொல்லிட்டு தான் இருக்க இவரு வீடியோ எடுக்கறாரு. நாங்க பிரச்சனை பண்ணல. நாங்க கட்சியில இருந்து ஒரு நிமிஷம் கட்சியில நீங்க வந்து நியாயமா பேசிட்டு வாங்க, பேசிட்டு பண்றத பாருங்க. சும்மா வந்து பேரு ஊருக்கு பண்றது இல்ல. இருங்க ஒரு நிமிஷம், எங்க கட்சியை பத்தி ஃபர்ஸ்ட் நான் காலைல சொன்ன கெத்துக்கு போயிருக்காப்லீங்க, போயிட்டு வந்திருக்காப்ல. எத்தனை மணிக்கு வரணும்னு சொன்னாப்லீங்க. சொன்னேன் நீங்க வீட காட்டுக்கணும்னு வந்து வீட காட்டிட்டு அவ்வளவுதான். நான் வந்து நீங்களும் மக்கள் தானே? நானும் மக்கள் தான்க்கா. நாளைக்கு உங்களுக்கு இந்த பிரச்சனை வராதா? நாளைக்கு உங்களுக்கு இந்த பிரச்சனை வராதா? எல்லாத்துக்கும் பிரச்சனை வரது தெரியும். இந்த அம்மா பணம் கட்டி எல்லாத்துக்கும் பிரச்சனை வரும். இவங்க வேற பக்கம் லோன் வாங்க வேண்டாங்களா? அவங்க கட்டாம போனா அவங்களுக்கு பிரச்சனை வரும். பரவாயில்ல. சொல்றாங்க கட்டுறாங்க சொல்லுங்க. நான் என்ன கேக்குறாப்ல, எதுக்கு 8 மணிக்கு வந்து கேக்குறாப்லீங்க? அதான் சொல்றேன். அவர் வந்து உள்ள சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. போன் பண்ணி சொல்லியிருந்தா நான் வந்து அவங்ககிட்ட சொல்லி இருப்பேன். ஒரு ஆள் மட்டும் இல்லக்கா, 4 பேர் பணம் கட்டலக்கா. சரி, 4 பேர் பணம் கட்டல. 4 பேர் வீட்டுக்கு தான் போறது வராரு. இப்ப நன்ன வந்து காய்ச்சல் பண்ணி வராரு. என்கிட்ட வீட்டுல வந்து உட்கார்றாரு, வந்து கேக்குறாப்லீங்க. 4 பேர் 5 பேர்ல பணம் வாங்கி காலையில வந்தாப்லீங்க. காலையில உட்காந்துருக்காருக்கா. நானும் சொல்றேன், உங்க பணம் நீங்க இருக்கலாம். ஏன் பணம்னா நான் வந்து நாளைக்கு கூட வாங்கிக்கிறது. பேங்க் பணம் சொல்லி பாத்துக்கா. 2 நாள் டைம் கொடுங்க. கெத்துக்கு போயிருக்காப்லீங்க. சனிக்கிழமை மணிக்கு வசூல் பண்ணி தர்றேன். மாச கடைசி ஆயிருச்சு. மாச கடைசி ஆகி போச்சு. சம்பளம் வாங்கி தர்றாங்க. அது போட்டு சொல்றதுல எனக்கெல்லாம் வேணாம். பேங்க்ல செட்டிவ் தான் போயிட்டு இருக்கு. நான் வேலைக்கு போய் நுழைய முடியாது. நான் கணக்கு ஒப்படைக்கணும்ன்றாரு. யாரு இவரு? சொல்லுங்க சார். நான் அங்க போய் கணக்கு ஒப்படைக்கணும். அப்படி கிடையாது. நான் சொல்றேன், ரூல்ஸ் கிடையாது. இருங்க, நாங்க எங்க பேசுறோம் என்ன லோன் கிடையாது. சரிங்களா? நீங்க உங்க ஆதார் கார்டு, உங்க பேன் கார்டு, உங்க பேங்க் புக் வச்சு நீங்க வாங்கிருக்கீங்க. சரியா? அது உங்களுடையது, தனிப்பட்ட கடன் தான் இது. குழு லோன் கிடையாது. குழு லோன்னா என்னன்னு தெரியுமா? கலெக்டர் கையெழுத்து மூலியமா மற்ற லேடிஸ்க்கு ஒரே அக்கௌண்ட், ஒரே நம்பரு, அந்த மாதிரி போட்டு லேடிஸுக்கு கொடுக்குறாங்க பாருங்க. அது மட்டும்தான் குழு லோன். இவங்களுக்கு குழு லோன் கிடையாது. நீங்க கட்டுறதுதான் உங்களுக்கு சம்பளமே. நீங்க கட்டுறதுதான் உங்களுக்கு சம்பளமே. ஒரு 100 போன் பண்ணீங்கன்னா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க முடியும். 100 போன் பண்ணா அவங்க மேலதான் ஆக்ஷன் எடுப்பாங்க, உங்க மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கீங்க. நீங்க 10 பேரை காட்டி கொடுப்பிச்சலாம். 10 பேர்ல ஒரு ஆள் செத்தாலும் உங்களால தாங்கிக்க முடியுமா? தாங்க முடியாது. அதுக்குதான் சொல்றேன். சரிங்களா? இது குழு லோனு கிடையாது. ஒரு சூழ்நிலைன்னு வரும்போது எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இறந்துட்டாங்க, டெத்துக்கு அந்த 10 பேர் சாக கூடாதுன்னா நாங்க வந்து இங்க நின்னு பேசலாம். டெத் வீட்ல இருக்காங்க. சரி, அவங்களால பண்ண முடியல, பண்ணல. சரி, இன்னைக்கு ஊர்ல இருந்து வந்துட்டாங்க. நாளை காலையில வந்து நீங்க கேட்கலாம்ல ப்ராப்பரா. இந்நேரத்துல நீங்க ஏன் வந்திருக்கீங்க? வந்ததே தப்பு. இப்போ நீங்க ரோட்ல நின்று எப்படி சத்தம் போட்டீங்க? அந்த அம்மாவை அவங்க வந்து போன்ல ப்ராப்பரா 3 பேர் பணம் கட்டல, 3 பேர் ஆன்சர் பண்ணாங்க. நான் அவங்ககிட்ட பேச டைம் தான் கொடுத்தேன். அதே மாதிரி இவங்க சொல்லி டைம் கேட்டு வாங்கிட்டு நீங்க கட்டிருக்கலாம்ல. அது நீங்க காலையில தான் வந்து கேட்க. நான் மதியானமே வந்துட்டேன். காலையில வந்து கஸ்டமர் இங்க இல்ல. நீங்க சொல்ற மாதிரி கஸ்டமர் இல்லன்னு தெரிஞ்சு நீங்க எப்படி இங்க மத்தியானத்துல இருந்து வெயிட் பண்ணீங்க? வேற வழி இல்லைங்க சார். கலெக்ஷன் முடிச்சாதான் நான் ஆபீஸ் போக முடியும். புரியுதுங்களா? அது ரூல்ஸ், ஆர்பிஐ ரூல்ஸ் தெரிஞ்சு வேலை செய்யறீங்களா, தெரியாம வேலை செய்யறீங்களா? சார் ஆர்பிஐ ரூல்ஸ்ல எனக்கு தெரியும். சரிங்களா? அதே மாதிரி பேங்க்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு கட்டுற கஸ்டமர் இன்னைக்கு கட்டினா மட்டும் தான் உங்களுக்கு என்ட்ரியே க்ளோஸ் ஆகும். சரி, ஒரு நாள் தள்ளி போனாலும் எல்லாத்துக்கும் டிபிடின்னு ஒண்ணு விழுகும். டிபிடினா உங்களுக்கு எப்படி? ஒரு நிமிஷம் இருங்க. எத்தனை பேருக்கு விழுகும்?
ஈபிடி விழுந்துச்சுன்னா குரூப்பா தான் விழுது. குரூப் லோன். குரூப் லோனா? ஆமாங்க. எப்படி குரூப் லோன்? அவங்களுக்கு மட்டும் பிரச்சனை வராது, இவங்களுக்கு தான் பிரச்சனை வரும். குரூப் லோன் எப்படி சொல்றீங்க நீங்க? அதுக்கு முழுவா சேர்ந்து வாங்கினா அது குரூப் லோன். குழு லோன் எல்லாருமே சேர்ந்து வாங்குறதுனால குழு லோன் ஆயிராது பிரதர். தனிப்பட்ட ப்ரூஃப் வச்சு தானே லோன் தரீங்க. ப்ரூஃப் தனிப்பட்ட ப்ரூஃப் காண முடியுமா உங்களால? தனிப்பட்ட ப்ரூஃப் வச்சு தான் தரோம். குழுல 5 பேர் சேர்ந்தா தான் லோனே பண்ண முடியும். புரியுதுங்களா? அது மட்டும் வந்தா பண்ண மாட்டாங்க, 2 பேர் வந்தா பண்ண மாட்டாங்க. சொந்த வீட்டுக்காரர் இருப்பாங்க, வாடகை வீட்டுக்காரங்க இருப்பாங்க, எல்லாம் கலந்தா பண்ணுவாங்க. சரிங்களா? இது குழு லோன்ன்றது நீங்க சொல்லாதீங்க. இது குழு லோன் கிடையாது, தனிப்பட்ட தனிநபர் லோனே. இவங்களுக்கு மட்டும் தான் பிரச்சனை, அதுக்கெல்லாம் கத்தணும்னு அவசியம் இல்லைங்க. ஓடி விழுந்தாலும் இவங்களுக்கு மட்டும்தான் விழுகும். குரூப் ஓடி எல்லாம் விழுக முடியாது, நீங்க ஓடியும் போட முடியாது. ஓடி போட மாட்டோம். ஓடி எல்லாம் போட முடியாதுங்க. உங்களுக்கு போட்டாலும் உங்களுக்கு மட்டும்தான். அது நீங்க கட்டி முடிச்சா ஓடி தானா கேன்சல் ஆயிரும். அது சும்மா இவங்க வந்து இந்த மாதிரி வந்து மக்கள் மிரட்டி வசூல் பண்ணிட்டு போகணும், அவ்வளவுதான் அவங்களுடைய வேலை. 7 மணிக்கு மேல இவங்க வீட்டுக்கும் வரக்கூடாது, போனே பண்ணக்கூடாது. முதல்ல 4 முறைக்கு மேல இவன் டார்ச்சர் பண்ணல, நம்மளால கட்ட முடியல. பதில் சொன்னதுக்கு அப்புறம் டார்ச்சர் பண்ணா போலீஸ் கம்ப்ளைண்ட் தரலாம். இங்க பாருங்க, நாங்க வந்து குழந்தை ஒரு 7 வருஷமா இல்ல லோன் வாங்கி 3 மாசம் தான் ஆகுது. சரிங்களா? நாளை காலையில 8 மணிக்கெல்லாம் பணம் ரெடி பண்ணிங்க. ரெடி பண்ணல எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். செட்டில்மெண்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு ஒரு பணம் கட்ட முடியாது. சரிங்களா? அவங்க என்ன லீகலா அவங்க வந்து உங்களுக்கு உங்க பேங்க்குக்கு ரிக்வெஸ்ட் லெட்டர் அனுப்பி வைப்பாங்க. ஓகேங்களா? ரிக்வெஸ்ட் லெட்டர் நீங்க பாத்துக்கங்க. அதுக்கு மேல வேணா நீங்க லீகலா போய் மூவ் பண்ணுங்க. சரி, நீங்க அதுக்கப்புறம் நீங்க லீகலா பாருங்க. நீங்க முடிஞ்சா லீகலா மூவ் பண்ணுங்க. எல்லாருக்கும் நாங்க பாத்துக்கிறோம். நாங்க பாத்துக்கிறோம். லோன் பண்ணி கொடுத்தேன் பாருங்க, இந்த சென்டர் லோன் பண்ண வேண்டாம் சொன்னாங்க. பாவப்பட்ட ஆளுக்கு பார்த்து லோன் பண்ணி கொடுத்தது தப்புதான். நீங்க குடிக்கல, பேங்க் கொடுத்துருக்கு. பேங்க் கொடுத்தாலும் அப்ளை பண்ண ஸ்டாஃப் நான் தான். ஸ்டாஃப் மட்டும் தான் நீங்க. உங்களுக்கு அதுக்குண்டான வேல்யூவேஷன் என்னமோ, உங்களுக்கு அதுக்குண்டான வருமானம் என்னமோ அது மட்டும் தான் உங்களுடையது. சரியா? நான் ஒரு பெருசா வருமானம் கண்டது இல்லைங்க சார். இவங்க 3 லோன் இவங்களுக்கு கொடுத்த லோன் 25 டியூ கட்டினா மட்டும் தான் பேங்க் வருமானம். வாங்கின 3 மாசத்துல கட்ட மாட்டோம், பேங்க் நட்டம். 3 மாசத்துல ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நான் மாறிடுச்சுன்னா கட்ட முடியலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. வந்து லோன் சரியா? எடுக்கதான் செய்வாங்க, மக்கள் எடுக்கதான் செய்யறாங்க. நீங்க எப்படி குழு தலைவியை வச்சுதானே எடுத்துறீங்க? ஒரு தலைவியை வச்சுதானே எடுத்துருக்கீங்க. கட்ட முடிஞ்சாதானே எடுக்கணும். அப்படியெல்லாம் யாராலையும் சொல்ல முடியாது. கட்ட முடிஞ்சாதான் எடுக்கணும், யாராலையும் சொல்ல முடியாது. வந்து 10,000 சரி, எடுத்துட்டாங்க. இப்ப கட்ட முடியல. சரி, இப்ப கட்ட முடியல என்ன பண்ணலாம்? இப்ப கட்ட முடியல என்ன பண்ணலாம்? சரண்டர் பண்ணுங்க சார். சரண்டர் பண்ண முடியாது. அவங்களுக்கு ரிக்வெஸ்ட் லெட்டர் அனுப்பி அவங்களுக்கு என்ன டைம் வேணுமோ வாங்கிக்கலாம். நீங்க கிளம்புங்க. சார் வரேன்றான், நேர்ல வந்து நான் பேசிக்கிறேன். சரிங்களா? அதாங்க பேங்க்ல உங்களுக்கு டைம் தனிப்பட்ட டைம் கொடுத்து நீங்க தயவு செஞ்சு வாங்கிக்கங்க. நீங்க எப்படியே கட்டிக்குவீங்க. பேசி ஒன்றும் ஆக போறது இல்லை. நீங்க பணத்தை கட்டுவீங்களோ உங்களால அவங்கள க்ளோஸ் பண்ணுவாங்களோ அவங்க பாருங்க. யாருமே க்ளோஸ் பண்ண வேண்டியது அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணணுமோ நாங்க பண்ணி கொடுக்குறோம். நீங்க பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க சார் தனிப்பட்ட முறையில். வாங்கலோட கேட்க வந்து நம்ம காசு இல்லைன்றாங்க. நீங்க இங்க பேசுறதே தப்பு. அப்புறம் நான் எல்லாமே ஸ்டேஷன் வரை போக வேண்டியதா வரும். பாத்துக்குங்க. சொல்லுங்க பார்க்கலாம். உங்களோட இது மட்டும் அமைதியா விடுங்க. அவங்க பேசுறாங்க. அவர் பேசக்கூடாது. இந்த நேரத்துல வந்து பேசவே கூடாது. வரக்கூடாது, பேசக்கூடாது. இப்ப நினைச்சா அவங்க மேல போலீஸ் ஆக்ஷனே எடுக்கலாம். கஸ்டமர் வீடியோ எடுக்கல, லைவ் போய் ஃபேஸ்புக் லைவ் போயிட்டு இருக்கு. அவங்க தான் சனிக்கிழமை கட்டுறேன்னு சொல்றாங்க. சனிக்கிழமை கட்டுறேன்னு சொல்றாங்க. சனிக்கிழமை கட்டுறேன்னு சொல்றாங்க. உங்க காசு இல்ல, பேங்க்ல போய் நீங்க சொல்லுங்க. எங்களுடைய வேலையே அதுதான். மாச கடைசின்னு ஒன்று இருக்கு. எல்லா ஆமா, எங்களுடைய வேலை அதுதான். இந்த மாதிரி மக்களை வந்து அனாவசியமா 31ஆம் தேதிக்குள்ள பேமெண்ட் வாங்கணும். சரி, என்ட்ரி ஆகும். சனிக்கிழமை நார்டேஷனுக்கா அவங்க கட்ட வேலை இப்போ நார்டேஷன் நீங்க வர சொல்லணுமா? அது அவங்களுக்கு மட்டும் தான் விழும். அது அவங்களுக்கு மட்டும் விழுக. நீங்க நினைச்சா நான் அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. கட்டினவங்களுக்கு எப்படி நீங்க போட முடியும்? சரி, நான் கட்டிட்டாங்க, அவங்களுக்கு எப்படி போடுவீங்க? கோடி விழுங்க. சரி, ஓகே. நான் நார்டேஷன் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் நீங்க வர ஆள வர சொல்றேன். நீங்க கிளம்பி வாங்க. அதெல்லாம் ப்ராப்பரா உங்களுக்கு ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் நிறைய கம்ப்ளைண்ட்டையும் பார்த்துட்டோம். நாளைக்கு ஏதோ ஓடி காமிக்குது. நீங்கள் ஓகே வர சொல்லுங்க. நான் நார்த் ஸ்டேஷன் இப்போ ஆள் வர சொல்கிறேன். நாங்கள் கட்ட மாட்டேன்னு சொன்னாதான் அவங்க நம்ம பேசுவோம். கட்டணும்னு சொல்றோம், அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கணும்? அப்படி வாங்காம விட்டுருவாங்களா? கர்ப்பிணி பெண்ணு. அதுக்கப்புறம் எத்தனை உங்கள் எக்கோடெக்ஸ் உங்கள் பேங்க் எத்தனை பேர்த்த வந்து
அதுக்கு அடுத்தது நாங்க என்னென்ன பண்ணிருக்கோம்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. சரி இப்ப நீங்க வாங்க, நேர்ல வாங்க, நான் பாக்குறேன் வாங்க. சரி, நேர்ல வாங்க, இப்ப வாங்க. என்னது கர்ப்பிணி பொண்ணு? சரி இப்ப நீ நான் எங்களுடைய வேலையே அதான், நாங்க அதான் பண்றோம். நீங்க இப்ப அனுப்பியிருக்கிற கலெக்ஷன் டீம் கிட்ட ஆத்தரேஷன் லெட்டர் இருக்கா? இந்நேரத்தை ஆர்பிஐ ரூல்ஸ் மீறி அவர் வந்திருக்காரு. எங்க லெட்டர் காட்ட சொல்லுங்க. சரி கஸ்டமர் கிட்ட காட்ட சொல்லுங்க. கஸ்டமர் கிட்ட காட்ட சொல்லுங்க. ஆர்த்தடேஷன் லெட்டர் இருக்காமா, பர்மிஷன் லெட்டர் இருக்காமா, இருக்கான்னு கேளுங்க. சரி நான் கேட்கல, பர்மிஷன் லெட்டர் கேட்கறது கஸ்டமர் கேட்கறாங்க. நீ இப்ராஹிம் பாய் கூப்பிடுறியா? நானா தான் சொன்னேனே, நான் யாருன்னு சொல்லிட்டேன். மறுபடியும் திருப்பி சொல்ல முடியாது. எங்களுடைய வேலை அது, நான் கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு 1000 வேலை இருந்தாலும் 9 மணிக்கு மேல ஒரு மக்களை வந்து ரோட்ல இருந்து நடக்கிறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. எனக்கு மேல இருக்கிறவங்க அதான் சொல்றாங்க. இருங்க, நான் கோயம்புத்தூர் வரைக்கும் போகணும். எங்கேயா பணத்தை வாங்கிட்டு போனா நான் எப்படி போறேன்? பணத்தை வாங்கி கொடுத்துட்டு போறேன். ஏன் காசு கத்தாதீங்க, ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்க? அவர் பேசுற மாதிரி இல்ல. மேனேஜர் எஸ்பி ஆபீஸ்ல இருந்து ஆளை கூப்பிட்டு வர்றாப்லையாமா? மேனேஜர் போன்ல பேசிட்டு இருக்காப்ல. மேனேஜர் பேர் என்ன? மேனேஜர் பேரு போன் அடிக்கேன். போன் எடுத்து ஆன்சர் பண்ணியிருந்தா பரவாயில்ல. டெத்துக்கு போயிட்டாங்க எல்லாம் ஓகே. யார்கிட்ட சொன்னாங்க? கட்டிதாமா ஆகணும் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காப்ல. மேனேஜர் பேர் என்ன? மேனேஜர் பேசுறேன். அவர் பேர் என்னன்னு கேளுங்க. லோன் வாங்குறப்ப இந்த கார் அவர் பேர் மட்டும் விஜயதேவனாமா? என்னவே மிரட்டுறாப்ல போன்ல. கேட்டாப்ல நம்ம சொல்லிட்டு அவர் டைம் கொடுத்தா பரவாயில்ல. அவர் இவ்வளவு சத்தம் அங்க எடுங்க வீடியோ, அங்க எடுங்க. இந்த டைமுக்கு நீங்க கூட்டிட்டு வந்து வீட்டையும் காட்டக்கூடாது. காலையில தான் அவர் காட்டணும்னு சொல்லியிருக்கணும். காலையில உங்க கஸ்டமர் போன் பண்ணி எடுத்திருந்தா பரவாயில்ல. கஸ்டமர் இப்பதான் வந்திருக்காங்க. அவங்க என்ன கஷ்டம் இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? புரியல. அவங்க என்ன கஷ்டம் இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் காலையில என்ன இருந்தாலும் சரிங்க, நீங்க இந்த நேரத்துல வந்ததே தப்பு. முதல்ல என்ன போறதுங்க? ஒரு 2 நிமிஷம் பேசலாம். என்ன போகுது? ஒரு பேங்க்காரங்க பண்றதுனால அவ்வளவு சீக்கிரம் யாரும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு பயம் பணம் கட்டல, நம்மள ஏதாவது பண்றாங்கன்ற பயத்துல தான் எடுக்க மாட்டாங்க. அப்ப எதுக்கு அவங்க பேங்க்ல வந்து வாங்குறாங்க? கட்ட முடியாட்டி கேட்பாங்க. நீங்க நம்பிக்கையா உறுதியா கொடுத்ததால தானே வாங்குறாங்க. நீங்க போய் காலைல வாங்க. ஒரு நாளைக்கு கூட சனிக்கிழமை வாங்கினா உங்க சென்டருக்கு லோன் பண்ணி கொடுத்ததான் பிரச்சனை இல்ல. இப்ப ரீசெண்டா லோன் வாங்கினது இவ்வளவு பிரச்சனை. என் மேல இடத்துல இருக்கிறோம். அவர் அந்த கேள்வி கேட்கிறார். 3வது மாசமே கட்ட முடியலன்னா அந்த அம்மாக்கு ஏன் லோன் கொடுக்கணும்? இந்த அம்மானால் பேச்சு வருதுங்களா இல்லைங்களா? இந்த அம்மானால் கட்ட முடியல. புரியுதுங்களா? கடைசி போன லோன் வாங்குறது இன்னும் 3 மாசம் முடிஞ்சிருக்கோம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே எதுக்கு லோன் பண்ணி கொடுத்தேன்னு கேட்கிறாரு. இப்ப நான் அவர்கிட்ட என்ன பதில் சொல்றது? அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. சார் நீங்க அவர்கிட்ட பேசுங்க. நான் என் பேங்க்ல நடக்க பேங்க்ல தான் பேசிட்டு இருக்காங்க. போன் வருதுங்கம்மா. சாப்பிட்ட கையோட ஓடி வர்றக்கண்ணா. என்ன எதுக்கு வரணும்? வீட காமின்றாரு. நான் என்னத்த பண்றது? என் வீட்டு வந்து உட்காந்து இருக்காருங்க. கணக்க முடிஞ்சிருந்தாரு. நான் எவ்வளவு மதியானம் சொல்லி மதியானம் வந்து பார்த்து தான் போனேன். இல்ல ஹலோ ஹலோ பேசிட்டு இருக்காப்ல. ஒன்னும் பேசல. வர்றேன். இது கொஞ்சம் கூப்பிடுறாரு. இல்ல கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் பண்ணல. இப்பதான் வந்திருக்காங்க. நீ யாருக்கு
மாத்தி மாத்தி மேனேஜர் இருக்கிற எனக்கு வாய்ஸ் எனக்கு தெரியாது. அவங்க மேனேஜர் வாய்ஸ் மேனேஜரே கிடையாது. வேற ஒரு வாய்ஸ் 3 ட்ரிப்பு குழு எடுத்திருக்கேன். 3 ட்ரிப்புல இவங்க வாய்ஸ் எனக்கு தெரியாது. அண்ணா நீங்க கிளம்புங்க. காலைல வந்து நம்ம அந்த காலிக்கிட்டு பணத்தை வாங்கிட்டு போயிருக்காரு. 8 மணிக்கு இவங்க பேமெண்ட் அவங்க பேமெண்ட் வாங்கி தான் கூப்பிடுங்க. சரிங்களா? இந்த அம்மா ரூல்ஸாக பேசுகிறாங்க. இவங்க பேசுகிற ரூல்ஸ்லாம் கரெக்டு தான். அதே மாதிரி இவங்க ரூல்ஸாக வந்து ப்ராப்பராக கட்டிட்டு இவ்வளோ தூரம் வரணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எப்போ வந்து உங்களுக்கே தெரியும். டென்த்துக்கு எத்தனை மணி 11 மணிக்கு கூப்பிட்டாங்களா? சரி, போன மாதம் 21 குழு கட்டுச்சு. இந்த மாதம் 29 குழு ஃபோன் படி என்ன சொல்லியாச்சு. எல்லாத்திலும் சொல்லிட்டு நீ குழு லோன் கட்டணும் தெரியாதா சொல்லுங்க. எத்துக்கு போயிட்டு வந்தோம். எத்துக்கு போயிட்டு வந்தோம். எத்துக்கு போங்க. உங்களை போனல எத்துல போய் அக்கௌண்ட் நம்பருக்கு கூகுள் பே பண்ணலாம்ல. ஒரு ஃபோன் கூட சொல்லலாம்ல. ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு சமம் நான் பேசுனீங்க. நான் பேச கிடையாது. அவங்க எனக்கு அழைச்சு கொடுக்குறாங்க. கிடையாது செல்லு ரீசார்ஜ் பண்ணல. அதனால அது ரூல்ஸ் படி தப்பு வரக்கூடாது. தவறு தான். ரீசார்ஜ் பண்ணல. அதனால சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். 2200 கொடுத்து சொல்லுங்க. பேலன்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஹலோ சாமி பாய். இல்ல மேனேஜர் என்ன பிரச்சனை தெரியுமா? உங்க கட்சியோடைய இதெல்லாம் எனக்கு தெரியாதா? ஐயோ நான் பேசுறேன் மேனேஜர் ஒரு ஆளு. காலையில் கொண்டு கொடுத்துறாங்க. இல்ல இப்ப பேசுறது யாரையும் தெரியல. நான் அந்த ஒரு கூட்டிட்டு ஒரு வயசானவங்க கூட்டிட்டு நான் பேசிருக்கேன். சரி எங்க நம்பர் தரோம். உடனே உங்க செல்லுல வச்சுக்கோங்க. அந்த ஆளுக்கு பேசுறது காலையில கூப்பிட்டு சொன்னேன். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒருவேளை லீகலா நோட்டீஸ் அனுப்பணும் அப்படின்னா அந்த கட்சி யாரு தலைவி பொறுத்தான வாங்கி கொடுத்துருக்காங்க. தலைவி யாரு? சரிங்க சரி. சரி ஓகே. சரி போட்டு விடுங்க. என்னங்க ஆ